உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய KN நேரு களத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய KN நேரு வந்து களத்துக்கு வரல. அதுக்கு மாறா இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அந்த அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர் பாபு தான் வந்து பதில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு. இல்ல 13 நாள் வந்து வெயிட் பண்ண வச்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் வருவானா, தான் துறை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கே முகம் கொடுக்க மாட்டேன்றது வந்து சரியான போக்கு கிடையாது. அப்படி இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தன் துறை பிரச்சனையே இல்லாத வேற ஒரு துறைக்கு வந்து அவரு வக்காலத்து வாங்கிட்டு இங்க வந்து பேசுறதும் சரி, அவர் பேசின துணியும் நாங்க பார்த்தோம். உண்மையா சொல்லணும்னா இன்னொரு நிம்மிய பார்த்தமா இருந்துச்சு. நிர்மலா மாமி எப்படி வந்து அவங்க பேசினாங்களோ, எப்படி நாங்க வந்து பூண்டு சாப்பிட மாட்டோம், வெங்காயம் சாப்பிட மாட்டோம், அது ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாதிரியான ஒரு போக்கை தான் வந்து நாங்க இந்த பத்திரிக்கை பதில் சொல்ல மாட்டோம், இவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம், இங்க காட்டுங்க இந்த வாக்குறுதியை காட்டுங்கன்னு சொன்னப்போ அவர் பேசின போக்கு வந்து உண்மையா கண்டனத்துக்குரியது. அப்படி நான் போக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மக்களுக்கு சரியான நீதி தரணும்னு கேட்டுக்கிறோம். உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு, தொழிலாளர் துறை அமைச்சர் CV கணேசன், இவங்களை இல்லாமையே இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. ஏன்னா இன்னைக்கு தொகுதி பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில சேகர் பாபு எல்லாத்தையும் பார்த்துப்பாரா அப்படின்னா இந்த மக்களை ஏன் 13 நாளா இங்க மழை வெயில்ல போட்டு வாட்டணும்? இன்ன வரைக்கும் தொழிலாளர் துறை அமைச்சர் வந்து இந்த தொழிலாளருடைய கோரிக்கை என்னன்னு கேட்கல. தொழிலாளர் துறை ஆணையர் வந்து இன்ன வரைக்கும் என்னன்னு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கல. உள்ள ஊராட்சித்துறை அமைச்சர் KN நேரு வரல. அப்படி வராம நீங்க லோக்கல்ல அது வேற மாதிரி ஒரு ரவுடியை வச்சு மிரட்டுற மாதிரி நீங்க அமைச்சர் சேகர் பாபு வச்சு பேசுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்களே இந்த லோக்கலு அவளை எப்படி வேணாலும் நம்ம சொல்லி மிரட்டலாம், நமக்கு வந்தா பாப்பா வரலாற விரட்டி விட்டுறலாம் அப்படி என்ற நோக்கம் தான் வெளிப்படுது. நீங்க எந்த துறையில சம்பந்தப்பட்டவங்களோ, எந்த துறை போராடுதோ அந்த துறை சம்பந்தமானவங்க தான் வந்து நேரடியா பேசணும். அவங்க பேசினாதான் அந்த துறை சம்பந்தமா என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்கு, என்ன முயற்சி எடுத்தாங்க என்பதை அவங்களால புரிஞ்சுக்கிட்டு பேச முடியும். சேகர் பாபு என்ன தெரியும், எந்த கோயில எங்க கும்பாபிஷேகம் நடத்தலாம், எந்த கோயில அடுத்தது வந்து கோயில் கட்டலாம், இந்த கோயில எந்த வரி போட்டு வாங்கலாம், எந்த கோயில இந்த இதுக்கான தரிசன கட்டணம் வாங்கலாம் அப்படின்னா சேகர் பாபுக்கு தெரியும். இதை பற்றி என்ன தெரியும்? தொழிலாளர் துறை அமைச்சர் வந்தவன தொழிலாளர் துறை பற்றியான என்னென்ன நிதி ஒதுக்கிருக்கோம், இது ஆணையத்துல வருதா, நலவாரியத்துல வருதா, இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோமா, காப்பீடு போட்டிருக்கோமா, இவங்களுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோமா அப்படின்னு தொழிலாளர் துறை அமைச்சர் வந்திருக்கணும்ல, உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர் வரணும்ல. அப்ப அவங்க வராம நீங்க லோக்கல்ல இருக்கிற ஆளை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துற நோக்கம் என்னன்னா இந்த மக்கள் மிரட்டி பாக்குறாங்க. மேயர் பிரியா இன்ன வரைக்கும் இதை பத்தி வாயை திறக்கல. இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போக்கு மிகவும் அசிங்கமானது. ஒரு சின்ன விஷயம், ராக்கி என்ற நிறுவனத்தை தீர்மானத்தை நீங்க போட்டா அதை நீக்க முடியாதா? அது நீக்கினா இந்த பிரச்சனை முடிய போகுது. ஏற்கனவே NULM அந்த அடிப்படையில வேலை கொடுக்க போறாங்க. நீங்க ராக்கி நிறுவனத்துக்கு நாங்க வாங்க, உங்களுக்கு எல்லா சலுகையும் நாங்க தரோம், ESI தரோம், BF தரோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப ஏற்கனவே இந்த தொழிலாளருக்கு ESI தராம BF தராம நீங்க அடிமையா நடத்துனீங்களா? தமிழ்நாடு அரசு அப்படி வேலை வாங்கிச்சா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆகையால் எப்படி ஏற்கனவே இந்த ராக்கி நிறுவனம் வந்தா இந்த சலுகைலாம் நீங்க செய்வேன்னு சொல்றீங்களோ அதை போன்ற சலுகையை இன்னைக்கு NULM அடிப்படையில இந்த தொழிலாளர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் செய்யணும் என்பதை இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம்.